இன்றோ அல்லது நாளையோ மரணம் வரும். அது ஒரு உறக்கம் போல. அதை ஏற்கக்கூடிய ஒரு மனது நமக்கு வேண்டும். அதனால் செய்யும் செயலில் நமக்கு விவேகம் தேவை. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. திருவள்ளுவர் சொல்கிறார், நன்மையை தரும் ஒரு காரியத்தை செய்யும் போது எத்தனை துன்பம் வந்தாலும் துணிவுடன் எதிர்கொண்டு ஒருவன் செயலாற்ற வேண்டும். அவதார புருஷர்களும் மகாத்மாக்களும் இக்குறளுக்கு முன்னுதாரணமாய் திகழ்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அம்மா பெண்களின் முன்னேற்றத்துக்காக புரட்சிகரமான திட்டங்களை துணிவுடன் செயல்படுத்தி வருகிறார். பெரும்பாலும் ஆண்களே செய்யும் பிளம்பிங், கட்டடம் கட்டுதல், கழிப்பறை கட்டுதல் போன்ற துறைகளில் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். மறுபுறம் அம்மா மருத்துவமனைகள், பல்கலைக்கழகம் இவற்றை நிறுவி நிர்வகிப்பதிலும் தனித்தன்மையோடு விளங்குகிறார். ஒரு தனிநபரின் வளர்ச்சியோ அல்லது சமூகத்தின் வளர்ச்சியோ எதுவானாலும் ஒரே இரவில் மாற்றங்கள் நிகழ்ந்து விடுவதில்லை. நம் முன்னேற்றமே அம்மாவின் நோக்கம். ஆனாலும் அவர் எதையும் யார் மீதும் திணிப்பதில்லை. மாறாக நாமே முன்வந்து மாறுவதற்கு முயலும் வரை நமக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறார். அம்மாவை போன்ற சத்குருக்கள் நம்மை ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட வைத்து நமது வளர்ச்சியையும் கண்காணிக்கிறார்கள். சில சமயங்களில் நாம் செய்யும் தவறுகளை கூட பரிவுடன் பொறுத்துக் கொள்கிறார்கள். ஒரு தாய் தன் குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது நடுநடுவே தனது பிடிப்பை விட்டுவிடுவார். அப்போது குழந்தை கீழே விழுந்து விடக்கூடும். பின் அது எழுந்து கொள்ள கை கொடுப்பார். சில சமயம் குழந்தை தானாக எழவும் காத்திருப்பார். இப்படி செய்யும் போது குழந்தை தன்னம்பிக்கை பெறுகிறது. அம்மா நமது வளர்ச்சியில் அவசரப்படுவதும் இல்லை, அளவுக்கு மீறி எதிர்பார்ப்பதும் இல்லை. அம்மா சொல்கிறார், பொறுமையால் மட்டுமே அன்பு மலரும். ஒரு பூமொட்டின் இதழ்களை வலுக்கட்டாயமாக திறந்தால் அம்மொட்டானது நசித்துவிடமேயின்றி அதன் அழகையும் நறுமணத்தையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. அது தானாக மலரும் போதுதான் இயற்கையான அதன் அழகும் மனமும் வெளிப்படுகிறது. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற அனைவருக்கும் വണക്കം. ഈ നിമിഷത്തെ വേഗമാണ് നമ്മുടെ ആയുസ്, അതാണ് നമ്മുടെ ജീവിതം, അതിലാണ് നമ്മുടെ ജീവിതം ഇരിക്കുന്നത്. അപ്പോൾ ഓരോ വാക്കിലും ആ
விவேகம் நமக்கு அவசியമാണ്. நிகழ்காலத்தில் விவேகத்துடன் வாழ்வதே சரியான வாழ்வாகும். அதுதான் சரியான வாழ்க்கை. ஒவ்வொரு சொல்லிலும் அந்த விவேகம் நமக்கு தேவை. நம் கண்முன்னே ஒரு விபத்தில் யாராவது இறந்து விட்டால் அதை விலகி நின்று பார்ப்போம். பின்பு அதை பற்றி சிந்திக்காமல் வண்டியை ஓட்டிக்கொண்டு போய்விடுவோம். இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நாமும் நாளை இறப்போம் என்று சிந்திப்பதே இல்லை. அகங்காரத்தால் யாரை வேதனைப்படுத்தலாம், யாரை துன்புறுத்தலாம் என்றே சிந்திக்கிறோம். நமக்கும் நாளை மரணம் வரும் என்று நாம் சிந்திப்பதே இல்லை. இதை நாம் புரிந்து கொண்டால் சந்தோஷமாக இருக்கலாம். இன்றோ அல்லது நாளையோ மரணம் வரும். அது ஒரு உறக்கம் போல. அதை ஏற்கக்கூடிய ஒரு மனது நமக்கு வேண்டும். அதனால் செய்யும் செயலில் நமக்கு விவேகம் தேவை. ஒரு பாட்டி தனது மகளின் மகளுடன் வயலினோடே நடக்கிறாள். வரப்பு குறுகலானதால் கவனத்துடன் அழைத்துச் செல்ல வேண்டும். கொள்ளுப்பேத்தியும் கவனத்துடன் அழைத்துச் செல்கிறாள். அடிக்கடி அந்த பாட்டி இடுப்பில் கை வைத்து மேல் நோக்கி ஹா என்று பெருமூச்சு விடுகிறாள். பின் மீண்டும் மேலே பார்ப்பாள். பாட்டி, ஏன் அடிக்கடி மேலே பார்த்து ஏதோ யோசித்து பெருமூச்சு விடுகிறாயே என்று பேத்தி கேட்டாள். உனது காலத்துக்கு பின் யார் இந்த பாட்டியை கைவிடுத்து கொண்டு போவார் என்று நினைத்து கவலையாய் இருக்கிறது. கொள்ளுப்பேத்தி இறந்த பிறகு யார் தன்னை கூட்டிக் கொண்டு போவார்? பேத்தியின் காலத்திற்கு பிறகும் இருப்பேன் என்று நினைக்கிறார். எல்லோரும் அப்படியல்ல, நம்மில் பெரும்பாலோரும் இப்படித்தான். இதை நினைவில் கொண்டு விவேகத்துடன் செயல்பட வேண்டும். ஐசியூவில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பல மக்களும் சொல்வதுண்டு, அம்மா, நான் செய்த கொடுமையால் துன்பப்பட்டவர்களின் நினைவு வருகிறது. அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அவர்களை சென்று காண வேண்டும் என்றும், அவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்றும், யாரையெல்லாம் வெறுத்தேனோ அவர்களையெல்லாம் நேரில் சென்று கண்டு நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் என்னிடம் சொல்வார்கள். குணமாகிவிட்டாலோ முன்பு போலவே மீண்டும் மீண்டும் வெறுக்கவும் எதிர்க்கவுமே செய்வார்கள். ஐசியூவில் கிடக்கையில் நற்சிந்தைகளெல்லாம் வந்தது. குணமான பின்போ அதெல்லாம் மறந்து விடுகிறது. இது சரியில்லை. இதை போலவே மரணத்தை நம் கண்முன் காணும் பொழுது எப்பொழுதும் நல்ல செயல்களையே செய்வோம். எப்போதும் அப்படிப்பட்ட மனதையும் புத்தியையும் தருவாயாக என்று சில பக்தர்கள் பிரார்த்திப்பதுண்டு. சிலர் கேட்பதுண்டு. தியானித்தும் ஜபித்தும் கூட மனம் ஒருமுகப்படுவதில்லை. ஜபம் செய்வதும் இயந்திரத்தனமாக தோன்றுகிறது. இயந்திரம் போல் ஜபித்து இப்படி சாதனை செய்தால் சரியாகுமா, அதில் ஏதேனும் பயனுண்டோ என்றெல்லாம் கேட்பதுண்டு. தூக்க மாத்திரையை அறியாது சாப்பிட்டாலும் தூக்கம் வரும். விட்டமின் மாத்திரையை அறியாது சாப்பிட்டாலும் பலனுண்டாகும், இல்லையா? அதுபோல இயந்திரத்தனமாய் தோன்றினாலும் ஜபத்தை விட்டுவிடக் கூடாது. நாம் நடக்கும்போது கவனமின்றி நடக்கிறோம். ஆனாலும் அதனால் உடற்பயிற்சி கிடைக்கிறதே. நாம் காலையில் நடக்கும்போது ஏதாவது பாட்டு கேட்டுக்கொண்டு நடப்போம். ஆனாலும் உடம்புக்கு பயிற்சி கிடைக்கிறதே. அதுபோல நாம் முயன்று கொண்டே இருப்போம். அதுவும் ஒரு சாதனைதான், விடக்கூடாது. முடியும் போதெல்லாம் ஜெபிப்போம். இயந்திரத்தனமாக ஜெபித்தாலும் அதற்கு பலனுண்டு. அதை நிறுத்திவிடக்கூடாது. பிறகு அது இயல்பாகிவிடும். பசியும் தாகமும் எப்போதும் இருக்காது. ஆனால் டாக்டர் தண்ணீர் குடிக்க சொன்னால் தாகமில்லாவிட்டாலும் குடிப்போம். அப்படி செய்யாவிட்டால் நமக்கு கிட்னியில் கல் வரும். இப்படி வந்த பின் வருந்துவதை விட வருமுன் காப்போம். அதற்காக முயன்று கொண்டே இருப்போம். அதுவும் ஒரு சாதனைதான். அதை விட்டுவிடக் கூடாது. பசி இல்லாவிட்டாலும் நாம் உண்ணாமல் இருப்பதில்லையே. வேளா வேளைக்கு நாம் சாப்பிடுகிறோம். எப்போதும் தொடக்கத்தில் இருப்பது போல சாதனை செய்வதற்கான ஆர்வம் இருக்காது. அதை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி படிப்படியாக முயன்று கொண்டே இருப்போம். சின்ன பதங்கள்
அம்மாவின் யாத்திரை குழு கோவையிலிருந்து 100 கிலோமீட்டர் பயணம் செய்து யாத்திரையின் அடுத்த இடமான ஈரோடிற்கு வந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. இறுதியாக அம்மா நிகழ்ச்சி நடைபெறப் போகும் மைதானத்தை அடைந்தபோது நடு இரவாகிவிட்டது. அந்த நேரத்திலும் உள்ளூர் பக்தர்களின் பெருங்கூட்டம் ஒன்று அம்மாவை வரவேற்க அங்கே ஆவலுடன் காத்திருந்தது. அம்மாவுடன் யாத்திரை செய்யும் ஆசிரமவாசிகள் மற்றும் பக்தர்களின் பேருந்துகள் மைதானத்தை வந்தடைந்த போது அம்மா ஏற்கனவே மேடையில் அமர்ந்திருந்தார். பிரசாதம் விநியோகிக்கும் போதும் தன் குழந்தைகள் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வுடன் இருக்க ஊக்கமும் உற்சாகமும் அளிப்பார் அம்மா. ஒவ்வொரு செயலையும் அன்புடன் செய்யவும் அம்மா தனது குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறார். இளம் பெண் ஒருத்தி தனது அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டாள். என்னோட பேர் பிரார்த்தனா. நான் ஈரோட்டிலிருந்து வரேன். அம்மாவை பற்றி அவங்க நிறைய சொல்லுவாங்க. நான் அது கண்டதில்லை, கேட்டதில்லை. ஃபஸ்ட்டு அம்மாவை ஒரு ப்ராப்பரான ஒரு தர்ஷன் எடுத்தேன். எடுக்கும் போது என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அழுந்தேன்றது கேள்வி எனக்கு தெரியல. பட் நான் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அழுந்ததுக்கப்புறம் அம்மா இட்ஸ் ஓகே மைமோலே அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு தடவை மந்திர தர்ஷனுக்கெலாம் போனோம். ஸோ எல்லா நாளும் ஜப்பா பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இட்ஸ் லைஃப் இஸ் பெட்டர். எனக்கு அம்மா கிட்டேருந்து ஒரு பெஸ்ட்டு மெசேஜ் என்ன பிடிக்கும்னா, அந்த லோகா சமஸ்தா சுகினோ பவத்து அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் ஃபேஸ். அதோட மீனிங் என்னென்னா, எல்லா உலகத்தில் இருக்க எல்லா அனிமலும் ஜீவராசியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க எல்லாருக்குமே அன்பு கொடுக்கறது, ஒரு பாகுபாடு, ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணாமல் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறவங்கன்னா அம்மா தான். ஸோ ஒரு ஹியூமனிடேரியன் அவங்க. ஸோ தட் இஸ் ஹூ அம்மா இஸ் டு மீ. மறுநாள் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு தரிசனம் அளிக்க வேண்டியிருந்த போதும் இரவு நிகழ்ச்சியை துரிதமாக முடிக்கவில்லை அம்மா. இறுதியாக உற்சாகம் பொங்கும் ஒரு பஜனையும் பாடி இரவு நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் அம்மா. பிறப்பினிலும் கண்ணா உன்னை நினைந்து வருகின்றேன். முன்னமிழ் பிறப்பினிலும் கண்ணா உன்னை நினைந்து வருகின்றேன். நின்னை சரணடைந்தேன் கண்ணா பின்னே ஒரு வழியறியே. ஆயுட்கொல கொழுந்தே கண்ணா ஆதியம் வந்தவும் முன்னிடத்தே. முடிவா சின்ன கண்ணா ஒரு முத்தம் வந்திடு செல்ல கண்ணா. முடிவா சின்ன கண்ணா ஒரு முத்தம் வந்திடு செல்ல கண்ணா. ஆடிவா சின்ன கண்ணா ஆனந்தம் தந்திடு செல்ல கண்ணா. பஜனைக்கு பிறகு அம்மா தமது அறைக்கு சென்றார். அம்மாவை தெய்வமாக வணங்குகின்றனர் அவரது குழந்தைகள். அம்மாவோ அவர்களையே தனது தெய்வமாக காண்கிறார். இந்த அன்பின் பரிமாற்றம் அங்கே ஒவ்வொரு கணத்தையும் புதுப்பொலிவுடன் பூக்க வைக்கிறது.
அடுத்த நாள் நிகழ்ச்சி நடக்கும் மைதானத்தில் அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் மக்கள் கூட்டம் அலை என திரண்டு வந்தது. தங்கள் நகரத்திற்கு வரும் அம்மாவை வரவேற்க ஈரோடு பக்தர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு EVKS இளங்கோவன், உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம், பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு சுவாமிநாதன் போன்ற பல முக்கிய பிரமுகர்களும் அம்மாவை வரவேற்க மேடையில் இருந்தனர். அம்மாவை வரவேற்று திரு இளங்கோவன் பேசினார். கிட்டத்தட்ட இதுவரை 4 கோடி பேருக்கு தனியாக அவர் தரிசனம் தந்திருக்கின்றார், அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார் என்று சொல்லும் போது நான் அவரை மிகப்பெரிய உத்தம புருஷர் என்று சொன்னால் ஆள் என்று நினைப்பீர்கள். என்னை பொறுத்தவரையில் அவரை நான் ஆணாகவும் கருதவில்லை, பெண்ணாகவும் கருதவில்லை, மாறாக ஒரு உத்தம பிறவி என்று நான் கருதுகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவர் இந்த அம்மா அவர்கள். நான் அவருடைய செயல்களை பார்த்து பிரமித்திருக்கின்றேன். இந்த அம்மையாரை பொறுத்தவரையில் ஏழை எளியவனாக இருந்தாலும் சரி, அழுக்கு சட்டை போட்டிருக்கின்றவனாக இருந்தாலும் சரி, உழைத்ததன் காரணமாக வேர்வையின் நாத்தம் இருந்தாலும் சரி, அவனை கட்டிப்பிடித்து ஆசீர்வாதம் செய்கின்ற அந்த உயர்ந்த பாங்கினை இந்த அம்மையாரிடம் நான் காண்கின்றேன், அம்மாவிடம் காண்கின்றேன். 4 கோடி பேர்களுக்கு நேரடியாக தரிசனம் தருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அரசியலிலே இருக்கின்ற நான் ஒரு 5 நிமிடங்களுக்கு மேல் மாலை வாங்குவதற்கே எனக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இவர் ஒவ்வொருவராக கட்டிப்பிடித்து அவர்களுக்கு நல்லவைகளை செய்ய முன்வந்து நிற்கின்றார் என்று சொன்னால் இது சாதாரண பிறவி அல்ல, அதற்கு மேலே. ஈரோடு நிகழ்ச்சியின் மற்ற விவரங்களை அடுத்த எபிசோடில் காணலாம்.